தூத்துக்குடியில விளாத்தி குளத்துல 17 வயசு பிள்ளை கல்ல இயற்கை உபாதை கழிக்கலாம்னு வெளியே போகுது. பிள்ளைய காணோம். 12வது படிக்குது. தேடி போய் பார்த்தா உடம்புல துணியெல்லாம் இல்லாம துண்டா வெட்டி இந்த பிள்ளையோட உடம்பு மட்டும். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போராடுறாங்க. எல்லாரும் பத்தி பேசுங்க. மதுராந்தகத்தில் நடந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா? செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் முந்தானேத்து தான், ரொம்ப நாள் நேத்து கூட நீதிமன்றம் இதை பொது வழக்கா போட சொல்லி பேசிட்டு இருக்கு. 17 வயசு பையன், 16 வயசு பிள்ளை, 14 வயசு பிள்ளை வண்டியில போயிட்டு இருக்காங்க. 2 குடிகார அயோக்கியங்க அந்த பிள்ளைகளை விரட்டுறாங்க. 17 வயசு பையனும் 16 வயசு பிள்ளையும் ஓடி போயிட்டாங்க. இந்த 14 வயசு பச்சை மண்ணு இருக்குல்ல, அது காலில் அடிவிட்டு கீழே விழுந்துருச்சு. தூக்கிட்டு போய் ஏரிக்கரையில வச்சு நைட்டெல்லாம் அந்த பிள்ளைய, காலையில உடம்பெல்லாம் காயத்தோட அந்த பிள்ளை மருத்துவமனை போயிருக்கு. இப்ப அதுல ஒருத்தனை பிடிச்சிட்டதா மேல்மருவத்தூர் மகளிர் காவல் நிலையம் சொல்றாங்க. இதை பத்தி பேசுங்க. ரத்தம் கொதிக்குது. என்ன பேச சொல்றீங்க? கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் பின்னாடி ஒரு பிள்ளைய மூணு கேவலம் கட்டவங்க அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்தினா இல்ல, அவங்களுக்கு இப்ப நீதிமன்றம் என்ன தெரியுமா தண்டனை கொடுத்துருக்கு? வாழ்நாள் சிறை. இவங்களை ஜெயில அடைச்சு வாழ்நாள் பூரா அவங்களை சோறு போட்டு எதுக்குன்னு இவங்களை சோறு போட்டு என்ன செய்ய போறீங்க? இப்ப மதுராந்தகத்துல மக்கள் எல்லாம் போராடுறாங்கல்ல தூத்துக்குடியில, வந்தான்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சு அந்த மக்கள்கிட்ட கொடுத்துட்டா கண்ணு காது மூக்கு கையெல்லாம் பிச்சு அப்படியே செதைச்சு கொன்ற மாட்டோம். அதை வீடியோ எடுத்து போட்டா ஒருத்தனுக்கு பயம் வேண்டாமா? ஒரு பொம்பளை பிள்ளைய தொட போறோம், சின்ன பிள்ளைய தொட போறோம்னா பயம் வேண்டாமா? பயம் இல்லாம குடிச்சுட்டு இவங்கெல்லாம் தொடுறதுக்கு யாரு அனுமதிக்கிறா? எப்படி அது வருது அந்த மனசு? அத்தி தெரிஞ்சிச்சுன்னா நம்மள சுக்கா பிச்சு கொன்றுவாயிலே அப்படிங்கிற பயம் வேண்டாம். பேசுறதுக்கு எப்படி ரத்தம் கொதிக்குது? காவல்துறை இருக்கு, நீதிமன்றம் இருக்கு, சட்டம் இருக்கு. தமிழ்நாடு அரசு என்ன பண்றீங்க? ஒரு சட்டம் வேண்டாம்? இதுக்கப்புறம் யாராவது ஒரு பாலியல் வழக்கு செஞ்சானா அவனை ஊர் மத்தியில நிப்பாட்டி சதையா பிச்சு கொன்றுவோம்டா அப்படின்னு ஒன்னு அப்படி செஞ்சா அதுக்கப்புறம் அவனுக்கு தைரியம் வருமா? எல்லா வீட்லயும் பொம்பளை பிள்ளை வச்சுட்டு பதைக்கிறாங்க. எங்க வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்கு, சின்ன குழந்தைல 2 வயசு 3 வயசு பிள்ளைல விட மாட்டாங்க. இவெல்லாம் மாட்டினா அவங்களை என்ன செய்யறது? வாழ்நாள் சரி. எதுக்கு கொன்னணும்? பொது வெளியில வச்சு இன்னொருத்தன் நினைச்சாலே அவனுக்கு துடிக்கிற மாதிரி ஒருத்தனை செஞ்சுட்டா அதுக்கப்புறம் என்ன செய்வானா? அப்படிதான் செய்யணும்.